திரு பிரியன், பாஜக எதிர்ப்பு அரசியல் அப்படிங்கிறது இரு கூறுகளாக இப்ப பிரிய போதா இல்ல தற்போது பிரிந்திருக்கா? இல்லை, காங்கிரஸ் போய் தாவேக்கால சேர்ந்ததுனால இந்த சந்தேகம் உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இந்த பாஜக எதிர்ப்புன்றது அங்கே இருக்கணும், திமுகவோட பங்கு போட இன்னொரு அணி. காங்கிரஸுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, தாவேக்கா வந்து ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க அது செக்யூலர் ஃப்ரண்டா இல்லையான்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த இடத்துல அவர் இருக்கார். இப்போ காங்கிரஸ் போய் அங்கே சேர்ந்ததுனால பார்வையாளர் பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்னா, இது வந்து ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டாக மாறும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டாக மாறுமானா அது நடக்க போகிற காட்சிகளை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். பட் நடந்த காட்சிகளை வச்சு பார்க்கும்போது அவர் ஆன்டி பிஜேபியாக ஸ்ட்ராங்காக தன்னை காமிச்சிக்கலன்றதான் பாயிண்ட்டு. கேட்டால் என்ன சொன்னார்னா, இது தேர்தல் வந்து திமுகவை அகற்ற ஒரு தேர்தலாக இருக்குது, அதனால் நான் வந்து பாஜக ரொம்ப அட்டாக் பண்ணலை அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு விஷயத்தினால நான் பாஜக அட்டாக் பண்ணல, கொள்கை எதிரின்ற அளவில் மட்டும் வச்சிருக்கேன் அப்படின்றார். அந்த அளவில் வச்சிருக்கும் போது இப்போ நடைமுறையில் வந்து அவர் பாஜகவோட ஹீட்டை ஃபீல் பண்ணுவார், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஹீட்டை வந்து ஈ வில் ஃபீல். அப்போ அவர் எப்படி அவர் டீல் பண்ணுறாரு, இன்றைக்கே மும்மொழி பிஎம் ஸ்ரீ ஸ்கூல் என்ன உங்களுடைய கன்கரன்ஸ் கொடுங்கன்னு இன்றைக்கே லெட்டர் வந்திருக்கு. ஸோ அவங்க என்ன உங்கள் டிசிஷன் எடுப்பாங்கன்னு தெரியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். கல்விக்கு நிதி கொடுக்குற விஷயங்கள், மகாத்மா காந்தி இன்னும் பாக்கி வச்சிருக்கிறது, ஜல்ஜீவனுக்கு பாக்கி வச்சிருக்கிறது, பல விஷயங்கள், மெட்ரோ எக்ஸ்படைட் பண்ணுறது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து மத்திய அரசோட ஒத்துழைப்பு வேணும். உரிமைக்கு குரல் கொடுப்போம், உறவுக்கு கை கொடுப்போம், அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தா வந்து மயிலே மேலே இறகு போடுதான் போடாது சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ அதுக்கிட்ட நீங்கள் எப்படி பேசி வாங்கணுமோ அப்படி தான் பேசி வாங்க வேண்டிய அவசியம் இருக்குது. திமுகவால் அது முடியலன்றது திமுக ரொம்ப சங்கடத்துக்கு அவங்க உள்ளாக்கினாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சங்கடத்தை வந்து இவர் ஃபேஸ் பண்ணார்னா ஆன்டி பிஜேபி ரோலை வந்து ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது காங்கிரஸ் வந்து ஒரு ப்ரீஎம்ப்ட் பண்ணிட்டாங்க. பாஜகவுடைய பாய்ச்சலை வந்து அங்கே தடுத்து நிறுத்திட்டாங்க காங்கிரஸ். அவங்க திமுகவுக்கு டாட்டா சொல்லிட்டு போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், திமுக கூட்டணி வந்து ஆரம்பத்திலே பெர்செப்ஷனில் அடி வாங்கினது இந்த காங்கிரஸ்னால தான். இந்த காங்கிரஸ் பண்ண வேலையினால தான் டிஎம்கேவோட ஃப்ரெண்டே அடி வாங்கிட்டு முதல்ல. இவங்க முதலே போயிருக்கலாம் பேசாமல், ஆனால் ஸ்டாலின் ரொம்ப பொறுமைசாலி, அதை கட்டி வச்சு காப்பாற்றினார். அதனால தான் ஓரளவுக்கு வின் பண்ணார்னு நினைக்கிறேன். அந்த பொறுமைக்கு பலன் கிடைச்சிருக்கு. நல் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டதுன்னு தானே திரு பெருமாள் மணி சொல்கிறேன். இல்லை, காங்கிரஸை வந்து நிச்சயமாக கலைஞர் வந்து துரத்தி விட்டுருப்பார் அன்றைக்கே. அது ஸ்டாலின் வந்து பொறுமை காட்டி சேர்த்து வச்சிருந்தார். சேர்த்து வச்சதுக்கு ஒரு பலன் இருந்தது, இல்லாட்டி இன்னும் மோசமாக தோற்றுருப்பார். அது ஒரு ஏன்னா செக்யூலர் பார்ட்டி காங்கிரஸ், நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் இருக்கிறது அந்த அன்றைக்கி அட்வான்டேஜ் செக்யூலர். ஆனால் காங்கிரஸ் இருந்துமே ஓட்டுகள், மைனாரிட்டி ஓட்டுகள் வேலை தாவேக்காவுக்கு போச்சு. ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட மதம் வந்து முழுக்க முழுக்க அவரை முதலமைச்சர் ஆக்கி பார்க்கணுன்னு ஒரு ஆசையில் போட்ட ஓட்டு அது போச்சு. அது இதுவரையும் திமுகவுக்கு போய் இந்த ஓட்டு அது போச்சு. அது கடந்து போன கதை. இல்லை, காங்கிரஸை பின்பற்றி இடதுசாரிகளும் விசிகாவும் முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா? தனித்த முடிவு இந்த சிபிஐ சிபிஎம் வந்து ப்ராபப்ளி வெளியிலேருந்து ஆதரிப்பாங்க சார். அவங்க கவர்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து சங்கடம் வரும் கவர்மெண்ட்டோட. ஏன்னா நடைமுறை சிக்கல்கள் நிறையா இருக்கும் நிர்வாகத்தில் வந்து. அதோட இவங்க வந்து ஒத்தே போக முடியாது. இன்றைக்கெல்லாம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மத்தியிலலாம். இவங்க புது ஸ்கீம், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பழைய பென்ஷன் ஸ்கீமை மறுபடியும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க தாவேக்கா. அதுக்கப்புறம் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்போ அதுக்கெல்லாம் 1 லட்சம் கோடி தேவைன்னு ஏதோ கணக்கெல்லாம் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அதுக்கெல்லாம் ஃபண்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. அப்போது இனிமே வந்து தாவேக்காவுக்கு இனிமே வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுவரையும் சுத்தமாக இருந்தாங்க. இனிமேல் அந்த ஸ்டேட்டில் வந்து அங்கங்கே ஒரு கருப்பு புள்ளிகள் தோன்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை நிறைவேற்றணும்ல வாக்குறுதிகள், அது இயல்பான விஷயம்தான். நீங்கள் யாருமே நல்ல பேர் வாங்க முடியாது, எந்த ஆட்சியாளர்களும் மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. ஆரம்பிச்சிடும். இன்றைக்கே கூட ஒரு தாவேக்கா புள்ளி வந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணாருன்னு ஒரு செய்தி வருது. அதான் அது இருக்க தான் செய்யும், அதெல்லாம் தடுக்க முடியாது. எதிர்கட்சிகள் அதை பயன்படுத்த தான் செய்வாங்க. கடந்த காலத்தில் அதிமுகவும் தாவேக்காவும் பயன்படுத்தினாங்க, திமுக மேலே இருந்த குற்றச்சாட்டை பயன்படுத்தினாங்க. இனிமேல் தாவேக்கா மேலே வர குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் பயன்படுத்திப்பாங்க. அப்போ இந்த காங்கிரஸ் போய் சேர்ந்தது திமுக கூட்டணியின் குரல் அப்படின்னு அது எதிரொலிக்க வாய்ப்பு. இது இன்னொரு அநியாயம் பாருங்க, இதுல இன்னொரு அநியாயம் பாருங்க. நீங்க இன்னொரு அநியாயம் இல்லை, அதர்மம் கூட சொல்லலாம், ஒரு அதர்மம் கூட சொல்லலாம். திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ எல்லாருமே இருந்தாங்க. ஓட்டு எப்படி போட்டாங்க மக்கள்? தாவேக்காவுக்கு எதிரான ஓட்டுகள் தானே வாங்கினாங்க. தாவேக்கா வாங்கினது இவங்களுக்கு எதிரான ஓட்டுகள் தானே தாவேக்கா வாங்கினாங்க. இப்போ எந்த விதமான ஒரு அரசியல் தர்மமும் இல்லாமல் நீங்கள் பதவியில் ஒன்று டக்குன்னு அங்கே போறீங்களே மாறி, இது எந்த அடிப்படையில் நியாயம்? ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு விழுந்த ஓட்டு யாரோ, நீங்கள் ஒரு தனியாக இந்த மாதிரியான அரசியல் சிக்காமல் நீங்கள் ப்ரீ எலெக்ஷன் அலையன்ஸில் இருந்தாலும் பரவாயில்ல. இது வந்து போஸ்ட் எலெக்ஷன் அலையன்ஸில் டயமெட்ரிக்கலி நீங்கள் ஆப்போசிட்ல இருந்து ஓட்டு வாங்குறீங்க. நீங்கள் திமுக கூட்டணின்றது வந்து தாவேக்காவுக்கு எதிரான களமாடிய ஒரு கூட்டணி, அதிலிருந்து நீங்கள் ஓட்டு வாங்கினீங்க. உங்களுக்கு விழுந்த ஓட்டு திமுக ஓட்டுகள் உங்கள் ஓட்டில் இருக்குது சார். இல்ல தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணிங்கிறது புதுசு இல்லைங்கிறதான காங்கிரஸ். தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி புதுசு இல்லை, அது பல மாநிலங்கள் அமைஞ்சிருக்கு. பட் அது உடனடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல.
நீங்கள் வாங்கின ஓட்டு யாரோட ஓட்டு? காங்கிரஸ் வாங்கின ஓட்டு எதில்? திமுக ஓட்டு அதில் இல்லையா? சிபிஐ வாங்கின ஓட்டில் திமுக ஓட்டு இல்லையா? சிபிஎம் வாங்கின ஓட்டில் இல்லையா? விடுதலை சிறுத்தைகள் வாங்கின ஓட்டில் இல்லையா? அப்போது திமுக ஆதரவு ஓட்டுகளை நீங்கள் வாங்கிட்டு திமுகவுக்கு நேராக எதிராக களமாடின ஒரு கட்சிகிட்ட நீங்கள் போய் சேர்றீங்க அப்படின்னா அது நீங்கள் அரசியல் ரீதியாக சேர்ந்துக்கோங்க. ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸிஜென்சின்னு சொல்லுவாங்க. கண்டிஜென்சியும் உண்டு, எக்ஸிஜென்சியும் உண்டு. அந்த அவசர அவசியத்தில் நீங்க போறீங்க. தமிழ்நாட்டு நலன் கருதி மீண்டும் தேர்தல் வருவதை தடுக்க அப்படின்னு ஏதாவது சொல்ல? அது தாவேக்காவோட கவலை சார். உங்களுக்கு ஏன் அந்த கவலை? இட் இஸ் ஒரி ஆஃப் த தாவேக்கா, நாட் காங்கிரஸ். நீங்க எதிரணியில களமாடிட்டு நீங்க போனீங்க, சரி அதெல்லாம் விடுங்க, நான் அதை பத்தி ஒன்றும் சொல்ல வரல. இதெல்லாம் அரசியல் சகஜமாப்பான்னு நம்ம கடந்து போறதை வச்சுக்கலாம். நீங்க இதுக்கு காங்கிரஸுக்கு திமுகவுக்கு துரோகம் பண்றீங்களோ பண்ணலையோ அதெல்லாம் வேற விஷயம். பட் காங்கிரஸ் இப்போ அங்க போயிருக்கிறது இன்னொரு விதத்தில் நான் பார்க்குறேன். பாஜகவுக்கு ஒரு செக். அது தாவேக்கா போய் பாஜக வலையில் விழாமல் காப்பாற்றப்பட்டதுன்ற ஒரு அந்த பாயிண்ட்லேருந்து நான் அதை வந்து பார்க்குறேன். திமுகவுக்கு காங்கிரஸ் துரோகம் பண்ணி முடிச்சு போறீங்க. ஆமா, எப்படி அந்த புள்ளியை முடிச்சு போடுறீங்க? தாவேக்காவை நான் ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட்டாக தான் சார் பார்க்க விரும்புகிறேன். இதுவரையும் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த நிறைய பேர் பாஜக பி டீம்லாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு இன்னும் ஒரு ஃபுல் ப்ரூஃபாக அதை வந்து நான் உணரலை. ஆக்சுவலாக என்னால் உணர முடியல. இன்னும் ஸ்டில் வந்து ஜோசப் விஜய் வந்து நிச்சயமாக ஒரு செக்யூலர் ஃப்ரண்ட்டில் தான் இருப்பாருன்னு என்னுடைய கருத்து. ஆக்சுவலாக வந்து அதில் மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதில் மாறினார்னா அவர் ஓட்டை இழப்பார். ஆக்சுவலாக அதில் ஏதாவது சேஞ்ச் வந்ததுன்னா he will lose his votes. இல்ல பாஜக என்ன பண்ணிரும்? பாஜக என்ன பண்ணிரும்? ஒன்றும் இல்லை, நிதி கொடுக்க மாட்டாங்க சார். வேற என்ன பண்ணுவாங்க? அதை பிளாக் பண்ணாலே போறாதா? திமுகவை எவ்வளவு அழ வச்சுட்டாங்க. இல்ல காங்கிரஸ் போகாம இருந்தா பாஜக வலையில விழுந்துரும். விழுந்துரும் கண்டிப்பா. ஏதோ ஒரு வகையில பாஜகவோட அவங்க அதிமுக வழியாவது இந்த லிங்க் பண்ணிடுவாங்க. அப்படியாவது வந்திருக்கும். இப்ப காங்கிரஸ் அங்க போனதுனால தான் அதிமுகவே கொஞ்சம் ஜகா வாங்குறாங்க. அதிமுக சொல்லிட்டாங்க போல் இருக்கே, நாங்க ஆதரவு கொடுக்க மாட்டோம். அது எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் அங்க போகும் தெரியும். அந்த அணி வந்து இன்னும் எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் தெரியும். எப்படி ஓக்கலா வந்து விஜய் வந்து பாஜகவுக்கு எதிராக களமாடுறாரா இல்லையா தெரியாது. ஆனா காலத்தின் கட்டாயம் பாஜக பண்ற சில காரியங்கள்னால விஜய் ஓப்பனா வெளியில வர வேண்டிய அவசியம் வருது. அப்படி வரல வச்சுக்கோங்க, அது வந்து வராது இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சிக்கு, அதுவும் காங்கிரஸ் அங்க இருக்கு. பாஜகவுடைய ஐசோரே என்னன்னா, அவங்களோட எரிச்சலே என்னன்னா, காங்கிரஸ் போய் தாவேக்கா உள்ள போயிட்டாங்கல்ல. இப்போ அது எப்படி இப்போ தாவேக்காவே கூட நீங்க வெளியில இருந்து ஆதரிங்க, உள்ள வர வேண்டாம்னு காங்கிரஸ் சொன்னாலும் சொல்லலாம், சொல்ல முடியாது. அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. உள்ள சேர்ப்பாங்களா இல்ல வெளியில நிக்க சொல்லலாம். ஆனா காங்கிரஸ் என்ன பண்றாங்க உஷாரா, வரப்போற தேர்தல் எல்லாத்துக்கும் சேர்த்து போட்டாங்க உடன்பாடு. உள்ளாட்சி, நாடாளுமன்றம், எல்லாம் நாடாளுமன்றம் எல்லாம் போட்டாங்க. ஒருவேளை 29 ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா இந்த ஆட்சி 3 வருஷத்துக்கு மேல போகுமான்னு தெரியாது. அது வேற இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தா இந்த ஆட்சி 3 வருஷத்துக்கு அப்புறம் 29க்கு அப்புறம் போகுமா தெரியாது. அப்போ இந்த ஆட்சியை கழிச்சிட்டு புது எலெக்ஷன் வந்தா, இந்தியா முழுக்க ஒரு எலெக்ஷன் வந்தா, ஏன்னா அது ஜேபிசியோட இதுல இருக்கு, பரிசீலனையில் இருக்கு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். அது 29 அமல்படுத்திட்டாங்கன்னா அப்போ காங்கிரஸுக்கு வந்து தாவேக்கா கண்டிப்பா தேவை, தாவேக்காவுக்கு காங்கிரஸ் கண்டிப்பா தேவை. அந்த அணி கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ 29 தான் சார் தீர்மானிக்கும். எக்ஸாக்டா இவர் ஆட்சியில் இருக்கிறதுனால இவருக்கு பல பிரச்சனைகள் வந்தா கூட பாஜகவுக்கு எதிராக குரல் கொடுப்பாருன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். அதே சமயம் 29 வந்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துரும். இவர் யாரோட போறாரு, காங்கிரஸோட போனா ஒரு மதச்சார்பற்ற அணியில் இருக்காருன்னு அர்த்தம். அப்புறம் திமுக என்ன பண்ணுறது அடுத்த ஸ்டோரி இது. ஆக்சுவலா திரு பெருமாள்மணி, மக்களுடைய பார்வை தாவேக்கா ஆட்சி அமைக்க 10 இடங்கள் குறையுது, மீண்டும் தேர்தல் வருவதை தடுக்கணும், ஒரு ஆட்சி அமையட்டும் அப்படின்ற அடிப்படையில் காங்கிரஸும் விசிகாவும் இடதுசாரிகளும் ஆதரவு கொடுக்கிறது சரியானது அப்படின்ற பார்வையோடு இதை அணுகுவாங்களா? இல்லை திமுக கூட்டணியில் இருந்து திமுக வாக்குகளை பெற்று அதன் மூலமாக வெற்றி பெற்ற கட்சிகள் தங்களுடைய சுய லாபத்திற்காக இங்கிருந்து அங்கே மாறி இருக்கிறாங்க, திமுகவுக்காக போட்ட ஓட்டு, தாவேக்காவை எதிர்த்து போட்ட ஓட்டு, அந்த வாக்குகளை பெற்ற கட்சிகள் அங்கே நகர்றாங்க அப்படின்ற பார்வையோடு இது அணுகப்படுமா? சார், இப்போ எல்லாருக்குமே ஒரு பதட்டம் என்ன இருக்குன்னா, அந்த அரசு எப்படியாவது சீக்கிரம் பதவியேற்றணும். நம்ம பெருவாரியான மக்கள் அந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதைத்தான் அவர் சார் என்ன சொன்னா, அது தாவேக்காவோட பதற்றம்னாரு. இல்ல, அது பெருவாரியான மக்கள்கிட்டையும் அது இருக்கு. மக்கள் ஏன் அப்படி இழுக்கிற, ஏன் அப்படி இன்னும் அவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் அதை பத்திலாம் இல்லை, ஏன் அப்படி தள்ளி போகுது, பெரும்பான்மை இல்லைன்னா எப்படி என்ன நடக்கும்? இப்ப பல மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல்கள் முடிந்த பிறகு பாஜக மற்ற கட்சிகளுடைய உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களை இழுத்து ஆட்சி அமைக்கிற போதெல்லாம் மிக கடுமையான விமர்சனங்கள் நடந்திருக்கு, விவாதங்கள் நடந்திருக்கு. அந்த தன்மைக்கும் இந்த தன்மைக்கும் ஏதாவது மாறுபாடுகள் இருக்கா? இல்லைங்க, அது வந்து அவங்க பெரிய கட்சியா இருப்பாங்க. பாஜகவுக்கு தேவையான இடங்களை பெறுவதற்காக இப்போ அவங்க ஒரு 120 தேவைன்னு வைங்களேன், அவங்ககிட்ட 100 சீட்டு வச்சுட்டு தேசிய கட்சிகள் மாநில கட்சிகளை இழுக்கிறதுங்கிறது வேற. தமிழ்நாட்டில் இங்க ஒரு தேசிய கட்சிகிட்ட 1 சீட்டு இருக்கு, இன்னொரு கட்சிக்கிட்ட 5 சீட்டு இருக்கு. அப்போ இவங்க வந்து அதை வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னன்னா, ஐயா சொன்னதுல இந்த பாஜக எதிர்ப்புங்கிற இந்த
இந்த நரேட்டிவ் அல்லது இந்த பிரச்சாரம் இருக்குல்ல, அது இந்த தேர்தலோட முடிஞ்சிடும். ஏன்னா அது திமுகவுக்கு தேர்தலில் பெரிய அளவில் பலம் தரல இந்த தேர்தலில். அதனால அந்த பாஜக எதிர்ப்பு அல்லது மத்திய அரசு எதிர்ப்புங்கிறத திமுகவும் நம்ம பெருசா கையில எடுக்க போறது இல்ல. அந்த டேர்ம் ஒன்று இருக்குல்ல, பாஜக எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்புங்கிறது ஆமா வெறும் தேர்தலுக்கானது மட்டும் இல்ல. இப்ப பிஎம்ஸ்ரீ திட்டத்துல நீங்க சேரணும், கெடு விதிக்கிறோம்னு தலைமைச் செயலாளருக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்புதுல, அது திட்டங்கள் கொள்கைகள் சார்ந்ததா தானே புரிஞ்சுக்க இருக்கு சார். ஒவ்வொன்றாவது வரதானே போகுது. வரும் சார். இப்போ நம்ம அதைத்தான் பாஜக எதிர்ப்புன்னு புரிஞ்சுக்கணும். ஆமா சார். இப்போ அதைத்தான் மத்திய அரசு எதிர்ப்புன்னு சார். இப்போ அது அதிமுகவும் பல திட்டங்கள்ல கையெழுத்து போட்டாங்க சார். இப்போ அந்த திட்டங்கள்ல திமுக அரசு மட்டும் கையெழுத்து போடல சார், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநில முதலமைச்சர்களும் கையெழுத்து போட்டுறாங்க இப்போ. ஆனா இங்க திமுக அதை ஒரு பிரச்சாரமா முன்னெடுத்தாங்க சார். இப்போ இதே பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ல காங்கிரஸ் முதல்வர்கள் கையெழுத்து போட்டிருக்காங்க. தமிழ்நாடு திமுக அரசு அதை ஒரு பிரச்சாரத்துக்காக பயன்படுத்தினாங்க. அது ஆனா அவங்களுக்கு அது தேர்தல்ல பலம் தரல. இப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அதை எடுக்க மாட்டாங்க. இடதுசாரிகள் கேள்வி கேட்க மாட்டாங்களா சார்? அவங்க ஸ்டேட் கையெழுத்து போட்டுச்சு சார். அங்க கேரளால போடுவாங்க சார். இங்க அந்த அதான் சார் கரெக்ட்டா எதிர்ப்பாங்க. இங்க யாரு அதை லீட் பண்ணாங்க? காவிரி உரிமையில. ஆமா சார். கர்நாடக பாஜகவும் காங்கிரஸும் அங்க வேற ஒரு மொழியில பேசுவாங்க, இங்க வேற ஒரு மொழியில பேசுவாங்க மாநில அரசியலுக்காக. ஆமா சார். இங்க இருக்கிற இடதுசாரிகள் கேள்வி கேட்பாங்க. ஆமா சார். இங்க இருக்கிற விசிகா கேள்வி கேட்பாங்க. நிச்சயமா இங்க இருக்கிற காங்கிரஸும் கேள்வி கேட்பாங்க. இல்ல சார், அது என்ன சிக்கல்னா, இங்க ஆட்சி அதிகாரத்துல திமுக இருந்த பொழுது பாஜக எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்புங்கிறத ஒரு பெரிய அரசியலா பண்ணுச்சு. அதனால அந்த கூட்டணியில இருந்தவங்க அதை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்காக அதைத்தான் அது எலக்டோரல் பாலிடிக்ஸ் கூட முடிஞ்சிராது, அது ஒரு தொடர் நிகழ்வுன்னு நான் இல்ல சார். அதை அவங்களே கை விட்டுருவாங்க. திருப்பரங்குன்ற விவகாரம் வரும், மும்மொழி கொள்கை வரும், பிஎம்ஸ்ரீ திட்டம் வரும், ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும், தொகுதி மறுவரை வரும், இதெல்லாம் தானே பாஜக. ஆமா சார், இப்படி காயின் பண்ணி புரிஞ்சுக்கணும் சார். அது எதுவுமே அவங்களுக்கு இந்த தேர்தல்ல கை கொடுக்காதனால திமுகவும் அதை விட்டுருவாங்க. இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தாவேகாவும் பாஜக எதிர்ப்பு மத்திய அரசு எதிர்ப்புங்கிறத கையில எடுக்க போறதே இல்ல. அதனால அந்த ஒரு கோணமே இனி தமிழக அரசியல் இருந்து வெளி முற்றா போயிடும். சொல்லுங்க. இல்ல இவ்வளவு விஷயத்தை கைவிடுறதுக்கான வாய்ப்பே இல்ல சார். வேற எந்த மாநிலம் தொகுதி மறுவரையில தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா எப்படி கைவிட முடியும் சார்? வேற எந்த மாநிலம் எதிர்க்குது? ஒரு நிமிஷம் இருங்க. தாவேகாவுக்கு இருமொழி கொள்கை தானே, அதானே டிட்டர் பண்ணிருக்கீங்க. எப்படி நீங்க சிபிஎம்சில கைத்து போடுவீங்க? எப்படி சார் போடுவீங்க? அதுல இருந்து மாறுவீங்களா? பப்போர்ட்ல எதிர்க்கிறீங்களா? பப்போர்ட்ல எதிர்க்கிறீங்க. இல்ல சார், நான் என்ன கேக்குறேன், எப்படி மாறுபடுவீங்க சார்? இந்த கூட்டணியில ஒரு நீங்க நீட் தேர்வுக்கு எதிரான பில் வரும்போது, எதிர்ப்பு வரும்போது 4 பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தவிர மீதி இருக்கிற 230 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரே குரல்ல சட்டமன்றத்தில் பேசுறாங்க, கொண்டு வந்தாங்க. தாவேகாவும் அப்படிதான் பேசி ஆகணும். ஆமா சார். ஆனா அது அரசியலா நின்னுது. நிர்வாகமா என்ன நடந்தது? நீட் நடந்துட்டு தானே இருக்கு சார். நீங்க அது அரசியலா இருந்தது. இனிமே அந்த அரசியல் நடக்காது சார். இப்போ நீட்ல 2021 அவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க? நாங்க நீட்டையே நீக்கிடுவோம். நாங்க 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சது. அரசியலா பண்ணலாம், நிர்வாகமா அது ஒண்ணும் நடக்காதுன்னு சொல்றேன். இல்ல அந்த பாயிண்ட் தப்பு. வீட்டுக்கு மசோதா எல்லாம் போச்சு, அதை பத்தி எந்த கட்சியும் கேள்வியே கேட்கல. ஏன்னா நீங்க செல்கம்பட்டில் ஊறப்பட்டு வச்சிருக்கீங்க அந்த மசோதான்னு யாராவது கேள்வி கேட்டீங்களா? நீங்க நீட் எதிர்ப்பு தான் சொல்லியிருந்தீங்க, யாராவது குரல் கொடுத்தீங்களா? யாரும் குரல் கொடுக்கல. நீங்க சட்டமன்றத்தில் எல்லாம் சேர்ந்து நீட்டை நிறைவேற்றினீங்க மசோதாவை, ஏன் யாரும் குரல் கொடுக்கல? அரசு எதிர்ப்பு இருக்கும், அரசியல் எதிர்ப்பு இருக்காது. இல்ல நான் சொல்றது அரசியல் எங்க வருது? அரசு எதிர்ப்பு கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான் சார். ரெண்டுமே ஒண்ணுதாங்க, வேற வேற கிடையாது. மத்திய அரசு அரசியல் பண்ணும்போது அந்த எதிர்ப்பு அரசு எதிர்ப்பு அரசியல் எதிர்ப்பு ரெண்டாவும் மாறிடுது ஆக்சுவலா. ஓகே.